Hello friends, welcome to my channel Vinayaka Ari Designers. Hello friends, நம்ம இன்னைக்கு ஒரு டெம்பிள் பார்டர் உள்ள சாரீக்கு ஒரு ப்ளவுஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ டெம்பிள் ஆர் ட்ரையாங்கிள் அதே மாதிரி டிசைனில் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் செய்ய போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. போத் ட்ரேசிங் அண்ட் ஆரி ஒர்க் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு. ஸோ அதை வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன். பட் அந்த பிரிண்ட் அவுட் வந்து எனக்கு வந்து கரெக்டான ஹைட்டுக்கு எனக்கு கிடைக்கல. இங்கே வந்து லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா 1 2 அப்புறம் டாப்பில் ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அந்த ஹைட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நம்மளுடைய பிரிண்ட் அவுட்டோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இருக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து நம்ம வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த ட்ரேசிங் பேப்பர். அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரிண்ட் அவுட் போட்டதில் நான் வந்து சென்டர் வந்து அப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அங்கே சென்டர் போர்ஷனில் ஒரு மார்க்கும் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். அந்த பிரிண்ட் அவுட் பேப்பரை அடியில் வச்சுட்டு இந்த மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர் ட்ரேசிங் பேப்பர் அதையும் வந்து மேலே வச்சு ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நமக்கு கீழே கொஞ்சம் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து ட்ரா பண்ண முடியாது. அந்த கீழே எனக்கு சின்னதாக இருக்குது இல்லையா, அதனால். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே நகர்த்தி அதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறது பென்சிலில், ஸோ கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும். ஸோ லெஃப்ட் சைடில் நான் வந்து ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ரைட் சைட்லேயும் நம்ம வந்து இந்த மேலே இருக்கிற ஒயிட் பேப்பரை வந்து அப்படி மேலே மூவ் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் ட்ரா பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அந்த ரைட் சைடில் கொஞ்சம் போர்ஷனை நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து அப்படியே ரெப்படிஷன் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் இருக்கும், அப்புறம் அந்த லீஃப் இருக்கும், அப்புறம் அதே செட் ஆஃப் ஃப்ளவர் அண்ட் லீஃப் தான் அடுத்தடுத்து நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு நான் வந்து பென்சில் அப்படியே ட்ரா பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இப்போது ரைட் சைடும் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ப்ளவுஸில் வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம் ட்ரேசிங் பேப்பர் வச்சு. ஸோ ப்ளவுஸில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெக்கை வந்து நம்ம எப்படி வந்து அது அந்த ஒயிட் கலர் ட்ரேசிங் பேப்பரில் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் காமிச்சிடுறேன். ஸோ சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ நமக்கு வந்து டெய்லர் எனக்கு ஆக்சுவலாக மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ வந்து லென்த் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதை அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே டார்க்கன் பண்ணிவிட்டு மேலே அந்த பேப்பர் வச்சிங்கன்னா அந்த வரைஞ்சது தெரியும். அது மேலேயே நீங்கள் வந்து அந்த நெக்கை வந்து ட்ரா பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணி அதை வந்து நான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து நான் வந்து அந்த நெக்கை வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ப்ளஸ் இது மாதிரி ஒரு சீரியோ இல்லை ஒரு ஃப்ரெஞ்ச்கோவோ வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக வரும். கண்டிப்பாக டெய்லர் மார்க் பண்ணதும் நீங்கள் ட்ரா பண்ணுறதும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் சரி வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் நெக்கும் வந்து பிரிண்ட் அவுட் தான் போட்டிருக்கேன். பட் இந்த நெக்கு வந்து ஒரு பானா மாதிரி இருக்குது நான் பிரிண்ட் அவுட் போட்டது. பட் நம்மளுடைய கஸ்டமரோட நெக் பார்த்திங்கன்னா ஒரு கர்வ் ஷேப் யூ ஷேப் நெக் தான். ஸோ அதை வந்து நம்ம இந்த பிரிண்ட் அவுட்லேருந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த நெக்கு வித்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதை வந்து நம்ம அப்படியே கரெக்டாக சென்டரை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம வந்து வச்சுருக்கோமான்னு சொல்லி ஒரு தடவை நான் பார்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஒரு சைடு மட்டும்தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். இன்னொரு சைடு வந்து அப்படியே நம்ம வந்து மடித்து விட்டு ட்ரேஸ் பண்ணிக்க தான் போகிறோம். ஸோ நான் பிரிண்ட் அவுட் போட்டதை வந்து அடியில் வச்சுட்டு இப்போ அப்படியே நான் வந்து பென்சில் ஒரு ஏதாவது மார்க்கர் இல்லை ஸ்கெட்ச் பென்ஸ் இல்லை இந்த ரோரிட்டோ பென்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பென்னு அதில் நம்ம வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ண போகிறோம். வரைஞ்சிட்டு எங்கே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ சென்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். எப்போதுமே நீங்கள் இது மாதிரி டிசைனை வந்து நீங்கள் சென்டர்லேருந்து தான் நீங்கள் வந்து வரைஞ்சி நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு அந்த ஜரி லைன் போடுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 லைன்ஸ் ஜரி லைன் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் பீட் லைன் ஆர் எனி லோடிங் அது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸை சப்போஸ் ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 1/2 இன்ச்சோ உங்களுக்கு டிசைனில் இருந்ததுன்னா அந்த ஸ்பேஸை நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை அப்படியே வந்து நீங்கள் அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இந்த பிரிண்ட் அவுட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் எதுவுமே இல்லை. டேரெக்டாக வந்து நமக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து வந்துடுது. ஜரி லைன் போடுறதுக்கான நான் ஸ்பேஸை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிகிட்ருக்கேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ சென்டர் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறேன். ஸோ கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இதை ட்ரா பண்ணணும். நான் உங்களுக்கு அந்த ஷீட் வந்து நகர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த பெல் பின் சொல்லுவாங்க, அந்த ஊசி வச்சு நீங்கள் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு சென்டர் சைட் எல்லா இடத்துலையும் நீங்கள் பின் பண்ணிவிட்டு அந்த ஷீட் நகராமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ சென்டரில் இருக்கிற ஃப்ளவர் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து நான் ஷீட்டை வந்து நகர்த்தி அந்த கரெக்டான பொசிஷனில் நீங்கள் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே ட்ரா பண்ண வேண்டியதான். ஏன்னா நமக்கு இதில் பானா ஷேப் இருக்குது, பட் நம்மளுடைய நெக் வந்து கர்வ் ஷேப், யூ ஷேப் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷீட்டை வந்து இப்படி லெஃப்ட்டோ ரைட்டோ கரெக்டான பொசிஷனில் நீங்கள் வந்து இப்படி மாற்றி வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு வந்து நம்ம இதே மாதிரி தான் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ வீடியோவில் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியணுன்றதுக்காக நான் ஸ்கெட்சில் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பென்சிலில் ட்ரா பண்ணதை நான் அப்படியே வந்து அந்த ஸ்கெட்ச் பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் நம்ம அப்படியே மடித்து விட்டு அப்படியே ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து கார்பன் பேப்பர், லைட் கலர் சாரியாக இருந்ததுன்னா டார்க் கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள், டார்க்காக இருந்ததுன்னா லைட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க போகிறோம் நம்மளுடைய ப்ளவுஸில். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ப்ரிண்ட் அவுட் போட முடியாமல் நீங்கள் வந்து இந்த ட்ராயிங்கை நீங்கள் வரையணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணணுன்னு நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ ஒரே ஒரு இது மாதிரி இந்த சின்ன போர்ஷன் மட்டும் நீங்கள் வந்து ஃபோனில் கூட ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி அந்த பீடு எந்த பீடு யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பீடு அதுக்கு பொருந்துமா அப்படின்ற கேல்குலேஷன் எல்லாம் போட்டுட்டு அந்த ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு இந்த பேப்பரில் அந்த சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து அடியில் அந்த நெக்லைன் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் அடியில் அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சைடு, அதுக்கப்புறமா வந்து அதை அப்படியே திருப்பி இன்னொரு சைடு, அந்த மாதிரி மாற்றி நீங்கள் வச்சு ட்ரா பண்ணணும். ஸோ இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கிட்டிங்கன்னா இன்னொரு சைடு வந்துடும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம மெயின் போர்ஷனுக்கு நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். லைக் இந்த ட்ரேசிங் பேப்பரை அப்படியே வந்து அடியில் ஒரு கார்பன் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் இந்த ப்ளவுஸோடு வந்து பின் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து நெக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் ப்ளவுஸில். ஸோ கம்மிங் டு த ஸ்லீவ் போர்ஷன், இந்த ஸ்லீவ் போர்ஷனில் வந்து சென்டரில் அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு எவ்ரி ½ an inch வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம கட் பீட் வச்சு அப்படியே லைனில் அப்படியே ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஜரி லைன் கொடுத்துருக்கேன். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஒரு 2 லைன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 லைன் ஜரி லைன், அப்புறமா ஒரு எல்லோ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன் கொடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு 3 mm பீட் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்பவே பேசிக். இதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா அந்த வீடியோவில் போய் கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷார்ப் கார்னர்ஸ்லாம் நீங்கள் அழகாக போடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் போர்ஷன்லாம் எப்படி நான் பண்ணுறேன்றதை ஒன்றையும் நான் காமிக்கிறேன். ஸோ பொறுமையாக பாருங்கள். இந்த ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து சென்டரில் வந்து ஃபஸ்ட் ஒட்டியிருக்கேன். இந்த குட்டி ஃப்ளவர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி நான் வந்து சம்கி மேலே ஒரு சுகர் பீட் வச்சு அதை வந்து அப்படியே லாக் பண்ணுவோம் இல்லையா, சிங்கிள் பீட் லாக்கு, அந்த மெத்தடில் நான் வந்து இதை போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த சம்கி மேலே அந்த சுகர் பீட் வந்து அழகாக இருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ரொம்பவே டைம் எடுக்கிற ஒர்க், பட் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அழகாக பண்ணுங்கள். ஸோ எப்படி நான் லாக் பண்ணுறேன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்து கற்றுக்கோங்க. எல்ஸ் இந்த வீடியோலேயே நான் ரொம்பவே பொறுமையாக காமிச்சிருக்கேன், பாருங்கள். ஸோ அந்த சுகர் பீடுக்கு அடியிலேருந்து நம்ம வந்து ஒரு பஞ்ச் கொடுத்து நம்ம வந்து அந்த பீடை வந்து லாக் பண்ணுறோம். ஸோ இந்த குட்டி ஃப்ளார் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெரிய ஃப்ளார் வந்து நம்ம வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து லோடிங் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளாட் லோடிங் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ கட் பீட்டில் நான் வந்து இந்த லீஃப் வந்து நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ளாட் லோடிங் யூஸ் பண்ணி. ஸோ எப்படி நான் இப்போது லெஃப்ட் சைடில் எவ்வளோ பீட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரியே ரைட் சைட்லேயும் இந்த லீஃபுக்கும் நீங்கள் வந்து கரெக்டான நம்பர் ஆஃப் பீட்ஸ் வச்சு நீங்கள் லோட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த பீட் இது நான் எங்கேயுமே எண்ணாட் போடலை. ஸோ பார்த்துட்டே இருங்க.
ஸோ அதை முடிச்சுட்டு அந்த லீஃபை முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். கண்டினியூ பண்ணி இந்த இடத்துல வந்து நான் வந்து எண்ட் நாட் போட்டுக்குவேன். ஸோ எண்ட் நாட் போடாமல் கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ல் பீடு வச்சுருக்கேன். ஸோ வீட் ஷேப்பில் இருக்கிற பேர்ல் பீடு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு குட்டி சுகர் பீடு. ஸோ எப்போதும் நீங்கள் வந்து மேலே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வாங்க. அங்கே கீழே எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் அந்த கர்வ் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கும் அந்த பீடுக்கும் வந்து எந்த கேப் இல்லாத அப்படியே கனெக்ட் ஆன மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஃப்ளவர் வந்து நடுவில் வந்து சக்கரி வச்சுட்டு அதை சுற்றி வந்து 3 mm பீட்ஸ் வந்து நான் வந்து அப்படியே லோட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அங்கே ஒரு எண்ட் நாட் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லீஃபை வந்து நம்ம வந்து ஃப்ளாட் லோடிங் இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம். ஸோ த சேம் மெத்தட் ஃப்ளாட் லோடிங் தான். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ கேப்ஸ் இல்லாமல் போடுங்க. அந்த நாட்டெல்லாம் வந்து ரொம்பவே குட்டியாக போட்டுக்கோங்க. குட்டி அந்த லாக் எல்லாமே. ஸோ இந்த லீஃப் ட்ராயிங் நீங்கள் பண்ணும்போதே ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அதுலேயே நம்ம போட்டுகிட்டே வரலாம். சப்போஸ் நீங்கள் அழகாக வரையில அப்படின்னா நீங்கள் பிஃபோர் அந்த லோடிங் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு அந்த பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அழகாக அதுக்கப்புறமா போட ஆரம்பிங்க. அப்படியும் இல்லைனா நீங்கள் அந்த த்ரெட்டை ஒர்க் பண்ணும்போதே அந்த த்ரெட் மூலியமாகவே நீங்கள் அழகாகவே கொடுக்கலாம். ஸோ அதை அப்படியே சுற்றி நான் வந்து ஒரு அவுட்லைன் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே இங்கே எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து அப்படியே அந்த இன்னொரு லீஃபுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நான் வந்து இந்த 3 லீஃபையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஃப்ளவர், அப்புறம் இந்த குட்டி குட்டி போர்ஷன்ஸ், அப்புறம் இந்த லீஃப் ஃபில்லிங் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ கீழே இந்த நடுவில் ட்ரையாங்கிள் போர்ஷன் வந்து கட் பீட்ஸை அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து அப்படியே லோட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 inch வந்து நான் வந்து அந்த ஒயிட் கலர் பீட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளாரோட சென்டர் போர்ஷன் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். லைக் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், இல்லை லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். நான் இந்த ஃப்ளாரில் வந்துட்டு ஸ்ட்ரைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி டிசைன்ஸ் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக வரும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ. ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், போத் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே தெரிகிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.